ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, என்னையே நம்பி வாழும், நான் சொல்றதையெல்லாம் கேட்டு நடக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே இந்த திருச்செந்தூர் முருகன் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கிட்டு உன் வீட்டு வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோடு நீ என்னை பின்தொடரும் போது எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும். உண்மையான உன் அன்புக்கும் பாசத்துக்கும் நான் உனக்கான உயர்வை, மகிழ்ச்சியை, வெற்றியை கொடுக்குறேன். என் அருளால இனி எல்லாமே நல்லபடியாக உனக்கு நடந்தே தீரும். உன்னை உண்மையாக மதிக்கக்கூடிய, உன்னை நிஜமாகவே பாசமாக நேசிக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்காக நேரம் ஒதுக்கு. என் அருளால நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துறேன். எப்படியாவது ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் உன் கூட வந்து நின்று உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று தந்துடுவேன். சில நேரம் சில மனிதர்கள் ரூபத்தில் வருவேன். சில நேரம் உனக்கான அதிர்ஷ்டமாக நானே வந்து உன் வாழ்க்கையை ஒளியாக்கி வெளிச்சமாக்குவேன். சில நேரம் நீ போகிற பாதையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற அளவுக்கு உனக்கு வழிகாட்டியாக, உன் பாதைக்கு ஒளிகாட்டியாகவும் நானே வருவேன்னு செல்லவே. யாராவது உன்னை விட்டு போகிறதுக்காக வருத்தப்பட்டாங்கன்னா, உன்னை விட்டு விலகி நிற்க கவலைப்பட்டாங்கன்னா, அவங்க தானே உன்னை உண்மையில் நேசிக்கிற மனிதர்கள். அப்படி இல்லாமல் நீ போனால் எனக்கு என்ன, நீ என்னை விட்டு எங்கே போனாலும் எனக்கு கவலை இல்லை, நீ என்ன செஞ்சாலும் எப்படி வாழ்ந்தாலும் கஷ்டப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை நினைக்கிற மனிதர்கள் உண்மையிலேயே உன் மேலே அன்பு வச்சவங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. உன் மதிப்பை உணர்ந்த, உன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய மனிதர்களிடம் மட்டும் நீ அன்பு செலுத்தினா போதும். மற்ற எல்லா விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் நான் உனக்காக செஞ்சு தர்றேன். அடுத்தவங்களை பற்றி புரிஞ்சுக்காம, அவங்க குணம் என்னன்னு தெரிஞ்சுக்காம, எல்லார் பேசுகிற வார்த்தைகளையும் நம்பி எல்லாரிடமும் நீ நெருக்கமாக பழகிட வேண்டாம். ஒருத்தரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அவங்க மனசு, குணம், இதயம் பற்றி புரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய செயல்களை உற்று நோக்கு. அப்போது தான் யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்கன்றது உனக்கே தெளிவாக தெரிய வரும். நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து உனக்கான நல்லதையும் நான் நடத்துவேன். உன் மனக்காயங்களை அகற்ற இந்த திருச்செந்தூர் முருகனாய் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லவே. அது மட்டும் இல்லாமல் யாராவது உன்னை கோவப்படுத்திட்டாங்க, யாராவது உன்னை திட்டாங்க, யாராவது உனக்கு எதிராக எதையாவது செஞ்சிட்டாங்கன்றதுக்காக நீ யார் மீதும் கோபப்பட்டு எரிச்சல் கொண்டு யார் மனசும் காயப்படும்படி நடந்துக்காதே. அடுத்தவங்களுடைய மனக்காயங்களை ஆற்றுவதற்காக நீ உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, யாருக்கும் மனக்காயங்களை உண்டு பண்ணும் ஆளாக இருந்துடாதே. வாழ்க்கை எப்போதும் சமநிலையில் வாழ கற்றுக்கோ. உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கேன். இந்த உலகம் எப்போதும் நீ என்ன செய்கிறங்கிறத தான் பார்க்கும். அதை எப்படிப்பட்ட நல்ல மனசோட செய்கிறியாங்கிறத நான் மட்டும்தான் பார்க்குறேன். எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய உன் நல்ல மனசுக்காகவே நான் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன். நேர்மையாக உண்மையாக வாழும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெற்று தந்துடுறேன். உன் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எதிர்மறையான மனிதர்கள் உன் பக்கத்தில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது என் செல்லமே. கெட்டெண்ணம் கொண்டவர்களையும் கெட்ட புத்தியோட செயல்படுபவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் தூக்கி எறிஞ்சிருவேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் விதி இப்படி தான் யாராவது சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட போய் சொல்லு, என் கூட இருக்க என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார், என் தலைவிதியை மாற்றி அமைச்சு என்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வான்னு. நீ எப்போதும் எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு மனசு சரியில்லாத போது, மனசில் கவலையோ வருத்தமோ இருக்கும்போது யோசிக்காமல் என்கிட்ட வந்து பேசு. திருச்செந்தூருக்கு என்னை தேடி வர முடியாவிட்டாலும் என்னுடைய உருவ படத்தையோ என்னுடைய சிலையவோ அல்லது என்னை மனசில் நினச்சிக்கிட்டோ கூட உன் கவலைகளை எல்லாம் நீ மனசுக்குள்ளேயே சொல்லும்போது நானே உன்னை நோக்கி வந்து உனக்கான மனத்தெளிவை உண்டாக்குவேன். நீ பேசுகிறதையெல்லாம் நான் எப்போதுமே அமைதியாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கையோ அது நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும். உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி உனக்கான வெற்றியை நான் உன் கைகளை ஒப்படைப்பேன்.
உன்னை முழுவதுமாக மாற்ற போறேன். நீ மகிழ்ச்சி கொள்ளும் விதத்தில் உனக்கான சந்தோஷத்தை நான் அள்ளி தருவேன். எல்லாமே நீதான் முருகான்னு என்னை தஞ்சமடைந்த உனக்கு இனி எந்த கவலையும் வேண்டாமே செல்லமே. இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை நிற்கதியா நிற்க விட மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். நீ முதல்ல ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயர முடியும்னு உன்னை நீ உறுதியாக நம்புனீனா உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் பிரச்சனைகளோ நோய் நொடியோ கடனோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் நான் சரி செஞ்சு சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அருளுவேன். போராட்டம் மிகுந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு இந்த கஷ்டம் எதுவுமே நிரந்தரமாக இருக்க நான் விட்டுட மாட்டேன். அனைத்தையும் தாண்டி உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றி நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல காலம் வந்து சேரும். நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காமல் தைரியமாக இருக்கணும். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். என் 12 கரங்களால் உன்னை அரவணைச்சு உனக்கு தேவையானதையும் நான் அள்ளி அள்ளி கொடுக்குறேன் என் செல்லவே. சரியான நேரமும் காலமும் உனக்கு வந்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் சூழ்நிலையை உருவாக்க போகிறேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய தைரியத்தோட நீரு. உன் வாழ்வின் இருளை அகற்றி உனக்கு ஒளியை கொடுக்கவும் உனக்கான நல்லதை நடத்தவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். வீடு வாங்கணுன்ற கனவோடு இருக்கிற எல்லாருக்கும் நான் சொந்த வீட்டு கனவை நிறைவாக்கி கொடுக்குறேன். அடுத்த வருஷத்துக்குள்ள அதுக்கு ஒரு நல்ல வழியையும் நான் காட்டுவேன். குழந்தை பேர், திருமணம் நடக்கணும், நல்ல வேலை கிடச்சி நிறைய சம்பளம் கிடைக்கணுன்ற எதிர்பார்ப்பு உள்ள அத்தனை பேருக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க தானே வந்திருக்கேன். உனக்கும் மிகப்பெரிய அதிசயத்தை நான் நடத்தி தரப்போகிறேன். என்னை நம்பும் உனக்கு சற்றும் யோசிக்காத சந்தோஷமான பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்துவேன். மிகப்பெரிய அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நீ சற்றும் எதிர்பார்க்காத நல்ல செய்திகளையும் நான் உனக்காக நடத்தி தருவேன். நீ இந்த பிரபஞ்சத்தை ஆள பிறந்த குழந்தை. என்னை முழுசா சரணடைஞ்சிட்டாலே நான் உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துருவேன். உன்னால் ஒருத்தர் வாழ்ந்தாங்க, நல்லா சந்தோஷப்பட்டாங்கன்னு இருக்கணுமே தவிர உன்னால் ஒருத்தர் அழுதாங்க கஷ்டப்பட்டாங்கன்னு இருக்கக்கூடாது என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உண்டாக்குறேன். இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துடு. உனக்கான ஒரு புது பாதையை நான் காட்டி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு கிடைக்கும். நிச்சயமாக நான் உனக்கான சந்தோஷத்தை உண்டு பண்ணுறேன். என்ன நடந்தாலும் நீ துவண்டு போகாதே. உன்னை தூக்கி விடுறதுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னையே கதின்னு நம்பி இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட்டுட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும். கஷ்டப்பட்டு நீ தவிச்சிக்கிட்டு இருந்ததையெல்லாம் சரி செஞ்சு கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உனக்கு நிறைய வருமானம் வருவதற்கான வழிகளை நான் காட்டுறேன். அதன் மூலமாக உன் சேமிப்பை உயர்த்தி கொள்வதற்கான வழிகளை யோசி. எதையாவது செஞ்சு எப்படியாவது வருமானத்தில் கொஞ்சத்தை உனக்காக சேர்த்து வச்சுக்கோ என் செல்லமே. கோடியில் புரளக்கூடிய ராஜ யோகத்தை உனக்கு கொடுத்து உன் மனம் மகிழும்படியாக நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் என் நாமத்தை சொன்னீனா அதன் மூலமாக உனக்கான நல்லது நடக்கும். உன் கனவுல வந்து நான் காட்சி கொடுக்குறேன். நீ என்கிட்ட கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தருவேன். நீ பொறுமையாக காத்திரு. உன் கண்ணீர் விலை மதிப்பற்றது. தேவையில்லாமல் அதை வீணாக்கிடாதே. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். கண் கலங்கி நீ கதியிழந்து தவிக்கும் போதெல்லாம் உனக்கு ஆறுதல் தரவே உன் அப்பன் முருகன் இருக்கேன். யாமிருக்க பயமேன்கிற இந்த ஒற்றை மந்திரமே இந்த உலகம் முழுவதிலும் இருந்து உனக்கு தேவையான சக்தியையும் அதிர்ஷ்டத்தையும் நல்ல விஷயங்களையும் உனக்காக நடத்தி கொடுத்துரும் என் செல்லமே.
அது மட்டும் இல்லை, உன் மனசில் இருக்க கஷ்டங்களையும் வேதனைகளையும் உன் மனதில் இருந்து மறைய வச்சு உனக்கான நல்லதை எல்லாம் நீ நினச்சதை விட சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு கேட்குற உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உன் கைப்பிடிச்சு வழி நடத்த நான் வந்துட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கை நல்ல நலத்தோடும் பலத்தோடும் மிக சிறப்பான எதிர்காலத்தோடும் இருக்க போது. என் நிலைமை எப்போது மாறும்னு ஏக்கத்தோட எதிர்பார்ப்போட காத்திருக்கும் உனக்கு நீ நினச்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை அழகாக உருவாக்கி தருவேன். விதி உன் வாழ்க்கையில் பல சதிகளை செய்தாலும் இந்த முருகனின் துணையால் நீ வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் என் செல்லமே. எவ்வளவு துன்பம் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், கால தாமதம் ஆனாலும் கூட இந்த அப்பன் முருகன் உன்னை கைவிட மாட்டேன்னு இப்போதே உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். நீ என்ன செய்கிறங்கிறதையும் எப்படிலாம் கஷ்டப்படுறன்றதையும் நான் எப்போதும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நடக்காது. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். உனக்கு பலமாக நானே இருந்து நீ நம்பிக்கை கொள்ளும் அளவுக்கு உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி தரேன். நீ யாரை தேடியும் எதை தேடியும் போகாத அளவுக்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் அளவுக்கு இந்த அப்பன் முருகன் செஞ்சுக்கிறேன். உன்னை படைச்ச எனக்கு உன்னால் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும்னு தெரியும். நீ மனம் தளர வேண்டாம். இப்போதுதான் உனக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகுது. நீ மகிழ்ச்சி அடைய தயாராகு. துன்பமும் துயரமும் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். நீ விரும்பி கேட்பதை எல்லாம் உனக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. குழப்பமான சூழ்நிலையில் சில விஷயங்களை நீயே விட்டு விலகினாலும் நான் உனக்கான நல்லதை எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். இனி ஒவ்வொன்றாக உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கத் தொடங்கும்.